இஸ்ரேலின் திட்டத்திற்கு பிரித்தானியா கடும் எதிர்ப்பு. ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு, பேச்சுவார்த்தையில் நாங்கள் இல்லாமல் எப்படி? ஜெலன்ஸ்கியின் திட்டவட்டம். 90 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஜப்பானிய போர்க்கப்பல், இந்தோ பசிபிக்கில் வலுப்பெறும் உறவுகள். ஆபரேஷன் சிந்தூரில் எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன? முதல் முறையாக அறிவித்த இந்தியா. அமெரிக்காவுக்கு எதிரான இந்தியாவின் அதிரடி நடவடிக்கை, வெளியான தகவல். காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் திட்டத்திற்கு 5வது நாடாக பிரித்தானியா கண்டனம் தெரிவித்துள்ளது. காசாவில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் ஹமாஸ் படையினரை முற்றிலுமாக அகற்றி பிணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக காசாவை முழுவதுமாக கட்டுப்பாட்டில் எடுக்கப் போவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்தார். நெத்தன்யாகுவின் இந்த திட்டத்திற்கு சமீபத்தில் அவரது அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்த நிலையில் உலக அளவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பிரித்தானியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் காசாவை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இராணுவ நடவடிக்கை அதிகரிக்கும் இஸ்ரேலின் திட்டம் நிலைமையை மேலும் மோசமடைய செய்யும் என எச்சரித்துள்ளது. ஏற்கனவே காசாவில் மனிதாபிமான சூழ்நிலைகள் மோசமாக உள்ள நிலையில் இஸ்ரேலின் இந்த திட்டம் சிக்கலை அதிகரிப்பதுடன் பிணைய கைதிகளின் உயிருக்கும் ஆபத்தானதாக மாற்றக்கூடும். அதே சமயம் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறுவதாக அமைக்கக்கூடும் என்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இடம் மாறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கும் இந்த 5 நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த கூட்டறிக்கைக்கு முன்னதாக பிரான்ஸ், கனடா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவையும் இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு உக்ரைன் என்றும் ஏற்றுக்கொள்ளாது என்று உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றத்திலிருந்து உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்திற்கான மத்தியஸ்தத்தை செய்து வருகிறார். இது தொடர்பாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஏற்கனவே அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நேரில் சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விரைவில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளனர். அதில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எந்த ஒரு சலுகையும் உக்ரைன் வழங்காது என தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் இல்லாமல் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் எதையும் சாதிக்காது, அவை இறந்தே பிறந்த முடிவுகள் மற்றும் அவை செயல்படுத்த முடியாதவை என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பை குறிப்பிட்டு நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தை போர்க்களத்தின் யதார்த்தத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. எத்தகைய பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறோம், ஆனால் அதில் எங்களின் பங்கேற்பு கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து உருவாக்கப்படும் நிரந்தர அமைதிக்கு தயாராக உள்ளோம். அதே சமயம் அவை உக்ரைன் இறையாண்மையை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 1936ஆம் ஆண்டுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு ஜப்பானிய போர்க்கப்பல்கள் வருகை தந்துள்ளது. தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில் உறவை வலுப்படுத்தும் நோக்கில் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்தின் தலைநகருக்கு ஜப்பானிய போர்க்கப்பல்கள் வருகை தந்துள்ளது. வெள்ளிக்கிழமை வெலிங்டன் துறைமுகத்துக்கு வந்த JSIC மற்றும் JS சுசுனாமி இரு ஜப்பானிய போர்க்கப்பல்களுக்கு நியூசிலாந்தின் சென்டர்பரி கடற்படை கப்பல் உற்சாக வரவேற்பு வழங்கியது. இந்த ஜப்பானிய போர்க்கப்பல்கள் சிட்னியில் நடைபெற்ற போர் பயிற்சிக்கு பிறகு நியூசிலாந்தை வந்தடைந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ உறவை மேம்படுத்துவது இந்த வருகையின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வெலிங்டனில் உள்ள ஜப்பானிய தூதர் மக்கோடா உசாவா வெளியிட்ட தகவலின் ஜப்பான் பாதுகாப்பு படை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் மட்டுமின்றி தற்போது பல பசிபிக் நாடுகளுடன் இராணுவ உறவை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஆகும் என தெரிவித்துள்ளார். இதனுடன் தொடர்புடைய மற்றொரு நிகழ்வாக சமீபத்தில் ஆஸ்திரேலியா தங்களின் புதிய போர்க்கப்பலை கட்டமைப்பதற்கான இராணுவ ஒப்பந்தத்தை பிரபல ஜப்பானிய நிறுவனமான மிட்சுபிஷிக்கு வழங்கியுள்ளது. அதேபோல நியூசிலாந்து ஆசிய நாடுகளுடன் உறவை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தனது வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்களையும் செய்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூரில் எத்தனை பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என இந்தியா அறிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது. ட்ரோன் மற்றும் விமானங்கள் மூலம் இரு நாடுகளும் தாக்கிக் கொண்டன. 4 நாட்களுக்கு பின்னர் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவித்தன. இந்த தாக்குதல்களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தரப்பில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து உறுதியான தகவல்கள் வெளிவரவில்லை.
இந்தியா எத்தனை விமானங்களை இழந்தது என எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின. இந்தியாவின் 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது. ஆனால் அதனை மறுத்த இந்தியா ராணுவம் போர் என்றால் இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் என கூறியது. பாதுகாப்பு காரணங்களால் எத்தனை விமானங்களை இழந்தோம் என கூற முடியாது என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இந்நிலையில் எத்தனை பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என முதல் முறையாக இந்தியா தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடந்த விமான தளபதி LM கத்ர நினைவு சொற்பொழிவில் பேசிய இந்திய விமானப்படை தலைவர் IAF அமர்பிரீத் சிங் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதில் பேசிய அவர் பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என தெரிவித்துள்ளார். மேலும் சமீபத்தில் வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு சிறப்பான பணியை செய்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான ஆயுத கொள்முதல் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதாக வெளியான செய்திகளே பொய்யானவை என்று இந்திய மத்திய அரசு மறுத்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி கூறுகையில், அமெரிக்காவிலிருந்து பாதுகாப்பு கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்தியா நிறுத்தியதாக வெளியான செய்திகள் தவறானவை. பல்வேறு கொள்முதல் செயல்முறைகள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நடந்து வருகின்றன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். முன்னர் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் செயல்முறையை இந்தியா நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் பரிச்சயம் கொண்ட 3 இந்திய அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னதாக திட்டமிட்டிருந்த தனது அமெரிக்க விஜயத்தை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரியை விதித்தமை குறிப்பிடத்தக்கது.